திருச்சிற்றம்பலம். கடையூழி காலத்தே தனித்தனிமை போக்குவதற்கு இறைவன் கைப்பட எழுதி வைத்துக் கொண்ட பெருமை மிக்கது திருவாசகம். எல்லாம் வல்ல இறைவனே மணிவாசகம் சொல்ல தம்முடைய கைச்சாந்து இட்டு பெருமை சேர்த்தது திருவாசகம். அந்த திருவாசகத்திலே 51 பதிகங்கள் இருக்கின்றன. அதிலே ஒன்று திருவெம்பாவை. இந்த திருவெம்பாவை பாடிய வாயாலே கோவை பாடி அருளுக என திருக்கோவையார் பாடவும் அடிப்படையாக அமைந்தது திருவெம்பாவை. அத்தகைய பெருமை மிக்க திருவெம்பாவை எல்லாம் வல்ல ஆதியும் அந்தமில்லாத அரும்பெரும் சோதியாக திகழும் அண்ணாமலையும் பெருமானுடைய திருத்தலத்தை போற்றக்கூடிய வகையிலே அமைந்திருக்கின்றது. அத்தகைய திருவெம்பாவை பாடல்களை மார்கழி மாதத்திலே நாம் நாளும் ஓதி மகிழ்வது நம்முடைய பிறவி எடுத்ததனுடைய பயனாகும். திருச்சிற்றம்பலம். ஆதியும் அந்தமும் இல்லாரும் பெரும் சோதியை யாம்பட கேட்டேயும் வாழ்தடங்கன் மாதே வளருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதிவாய் கேட்டலுமே விம்மி விம்மி மறந்து போதாரமளியின் மேல் நின்றும் புரண்டும் கிடத்திங்கன் ஏதேனும் ஆகாள் கிடந்தாள் என்னே என்னே ஈதே எந்தோழி பரிசெலோரெம்